ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? முட்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்து 4 பேருக்கு 6 முட்டை. உனக்கு என்ன பிரச்சனை? தண்ணி காய வச்சு 10 நிமிஷம் ஆச்சு. குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகணும். எங்கிட்டாச்சும் போனேன். ஏய், குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு போய் விளையாடு. சரி, போயிட்டு வா சீக்கிரமா. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 முட்டை வாங்கியிருக்கேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முட்டை குழம்பு தான் செய்ய போகிறோம். வழக்கம் போல் எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா 2 பாக்கெட் மாவு, குழம்புக்கு தேவையான தக்காளி, வெங்காயம் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. தோசை ஊற்றி முட்டை குழம்பு வச்சு ஃபிஷ் ஃப்ரை பண்ணிவிட்டு சாப்பிட போகிறோம். முட்டையை வந்து வேக வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். எங்களோட கேமரா வந்து குவாலிட்டி இல்லை, புள்ளி புள்ளியாக தெரியுது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ மீன். என் ஹஸ்பண்ட் வந்து கம்மாய்க்கு போயிட்டு, ஊரில் இருக்க கம்மாய்க்கு போயிட்டு நல்லா நிறைய மீன் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. ஆமாம், நல்லா துள்ளுது. க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் வந்துட்டு கொஞ்சத்தை பொரிச்சிட்டு கொஞ்சத்தை ஃப்ரிட்ஜில் போட்டு முட்டை குழம்பு வச்சுட்டு இன்றைக்கி வந்து நல்லா ஹெவியாக சாப்பிட போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா முட்டை வெந்துருச்சு. சிலிண்டரை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு சுடுதண்ணியை இருத்துட்டு வந்து பச்சை தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருக்கேன். கூலிங் வாட்டரில் கொஞ்சம் நேரம் ஆற வச்சோன்னா அந்த முட்டையோட தோல் வந்து ஓடோடு சேர்த்து பிடிச்சி வராமல் ஈஸியாக உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் வந்து பச்சை தண்ணியில் ஆற வச்சுருக்கேன். வேக வைக்கும்போது அது மாதிரி உப்பு போட்டு வேக வச்சோம்னா ஒரு மாதிரி உடஞ்சி வராது, முட்டை வெளியில் பிதுங்கிட்டு வராது. அதனால் நான் வந்து உப்பு போட்டு வேக வைப்பேன். நீங்களும் அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயத்தை வந்து தக்காளி வெங்காயம் வெள்ளைப்பூடு என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் பண்ணுறேன். அதை வந்து வதக்கி எடுத்துக்கிறேன். அது கூட வந்துட்டு தேங்காய், வீட்டில் அரைச்ச மசாலா சேர்த்துட்டு அரைச்சிட்டு குழம்பாக கூட்டி வைக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வதக்கி வச்சுருந்த தக்காளி, மசாலா, தேங்காய் 3 மொத்தமாக சேர்த்து கிரைண்டரில் போட்டு அரைச்சிட்ருக்கேன். எங்கள் வீட்டில் வந்து மிக்சியில் வந்து கொலையை காய போட்டிருந்தோம், ஒரு கொலை, அதை அரைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மிக்சி உடஞ்சி போச்சு. அப்போ இருந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கிரைண்டரில் தான் அரைச்சிட்ருக்கோம். ஸோ அதனால் கிரைண்டரில் அரைச்சிட்ருக்கேன். நல்லா அரைச்சதும் எடுத்துகிட்டு குழம்பு வைக்கலாம். எங்கள் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா உரிக்கிறாங்க. நல்லாவே வந்து முட்டை உரியுது. கூட அம்மா உரிக்கிறேன், நீ இப்படி கேமராவை. வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பா உரிக்க தெரியாமல் பிடிச்சிட்டாங்க. எப்படி வருதுன்னு பாருங்கள். உப்பு போட்டு வேக வச்சனால தனியாக வந்துச்சா. நான் பண்ணுறேம்மா, நான் பண்ணுறேன். நல்லா அரைச்சி எடுத்து தேவையான அளவு தண்ணி கலந்து வச்சுருக்கேன், குழம்புக்கு தேவையான அளவு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சட்டியை காய வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போது என் பாப்பா வந்துட்டு சுடுதண்ணி காய வச்சு கொடுத்துருந்தேன். போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டு தலை சீவி விடுமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் அந்த சாலை வச்சு ஏதோ பண்ணிவிட்டு நல்லா இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சது, கடுகு போடுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பட்டை, சோம்பு, கிராம்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் இதை சேர்த்துக்கலாம். ஒரு பிரிஞ்சி இலை, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். எப்பயுமே தாளிக்கும் போது வெங்காயம் சேர்த்தோன்னா குழம்பு வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க
இந்த குழம்புக்கு தேவையான கரைச்சி இதை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்த மசாலாவை ஆட் பண்ணியாச்சு. நல்லா கொதித்து பச்சை வாசனை போனதும் முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். தேவைன்னா கொஞ்சோண்டு புளி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு குட்டி சைஸ் லெமன் சைஸ் புளி வந்து எடுத்து நான் வந்து ஊற வச்சுக்கிற போகிறேன். இல்லை வீட்டில் காலி ஆயிடுச்சு, கம்சியை தான் போயிட்டு கடையில் வாங்கிட்டு வர சொல்லி ஊற வைக்க போகிறேன். குழம்பு கொதிக்கிற கேப்பில் கொஞ்சம் புளி ஊறட்டும். நான் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவை கடைக்கு போயிட்டு புளி வாங்கிட்டு வாடா பாப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். எங்கள் பாப்பா வந்து என்னங்கம்மா எப்போ பார்த்தாலும் என்னையவே போயிட்டு வர சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, ஒரு தடவையாச்சும் நீங்கள் போங்கம்மா அப்படின்னு சொல்லவும் நிறையா திங்ஸ் வேறு வாங்க வேண்டியது இருந்துச்சா, அதனால் நானே கிளம்பிட்டேன். என் ஹஸ்பண்ட் வந்து மீனை க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்களா, அதுக்கு பொரிக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். புளி வாங்கிட்டு, இஞ்சி பேஸ்ட் 2, சிக் மார்க் 2, ஃபிஷ் ஃப்ரை வாங்கலை. எது ஃப்ரை பண்ணாலும் எங்கள் ஊரில் இது கிடைக்கும். உஸ்லம்பட்டி சரௌண்டிங்கில் எந்த ஊர்லேருந்து கேட்டாலும் கிடைக்கும். சிக் மார்க்கு தனப்பொடி அதை வந்து எல்லாத்துக்குமே ஃப்ரை பண்ணுறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம். வேறு எதுவுமே சேர்க்க மாட்டோம். வேறு எக்ஸ்ட்ரா மசாலா மிளகாத்தூள் எதுவும் சேர்க்க மாட்டோம். கான்மாவு வாங்கிட்டு எங்கள் பாப்பாவுக்கு ஒரு கேக் வாங்கிட்டு வந்தேன். அவங்க வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஃபஸ்ட்டு கடைக்கு போகும்போது. அதை வந்து நான் சாப்பிட்டேன்னா, ஸோ இப்போ நீங்கள் கடைக்கு போகிறப்ப எனக்கு வாங்கிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு கேக் வாங்கிட்டு வந்தேன். வந்ததை எடுத்துக்கிட்டு சாப்பிட கிளம்பிட்டாங்க. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா புளியை போய் ஊற வைக்க போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா புளியை வந்து ஊற வச்சுட்டேன். குழம்பு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் வற்றுனதும் புளியை கரைச்சும் சேர்த்துக்கலாம். இடையில வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்தால் 7 மணிக்கு ஆரம்பித்தவங்க இப்போ 8:30 ஆக போகுது. இப்போ தான் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அந்த வேஸ்ட் எல்லாத்தையும் கவரில் அள்ளிட்டுருக்காங்க. கவரை தூக்கி காமி. 1 மணி நேரம் உட்காந்து க்ளீன் பண்ணியிருக்காங்க. வேஸ்ட்டெல்லாம் நான் சொல்லிட்டேன், கையோடு அதெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் உட்காந்து அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஏன்னா அடுத்த நாள் வரைக்கும் வெடுக்கு வீசுமா ஆனதாக உட்காந்து பாத்திரம் கழுவணும். ஸோ அதனால் கையோடு கழுவி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிக்கிருக்கேன். கழுவி க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. தொட்டுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த சமயத்தில் வந்துட்டு புளியை கரைச்சி சேர்த்துக்கலாம். நான் வந்து தக்காளி கொஞ்சம் சேர்த்ததுனால அதுலேயே கொஞ்சம் புளிப்பு இருக்கும். அதனால வந்து புளி வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சு வற்றி கலர்லாம் மாறிடுச்சு. கூட்டி வைக்கும்போது நல்லா பார்த்திங்கன்னா பியோர் எல்லோவாக இருந்திருக்கும். இப்போ வந்து அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு கொஞ்சம் டார்க் எல்லோவாக நல்லா கொதிச்சு வத்திடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு எக்கை வந்து கொஞ்சம் கீறி விட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா எக்கு கீறி தான் வச்சுருக்கேன். அப்படியே சேர்த்துக்க போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா முட்டையை வந்து சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சு கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். பார்த்திங்கன்னா முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு குழம்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.